மெய்யழகன் அப்படின்ற ஒரு படத்தோட டீசர் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ அது வந்து கார்த்திக் அண்ட் அரவிந்த் சாமி நடிப்பில் 96 பிரேம்குமார் இருக்கார் இல்லையா, அவரோட இயக்கத்தில் மெய்யழகன் அப்படின்ற ஒரு படம். அந்த படத்தோட ஆல்பமே ஒரு சூப்பரா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ தனியா போட்டிருந்தேன். ஸோ டிஸ்கிரிப்ஷன் பாருங்க. ஸோ அதுக்கப்புறமா ஒரு டீசர் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அது டீசர் மாதிரியே தெரியல, ஆக்சுவலாக ஒரு சீன் மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு நிறைய சீனை செட் பண்ணி வச்ச மாதிரி. அது ரொம்ப ரியலிஸ்டிக்காக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ அதுல வந்து நான் ஆக்சுவலா அந்த வீடியோல சொல்லியிருப்பேன், ஒரு 2 பேரோட ரிலேஷன்ஷிப்பை பத்தின ஒரு படம் தான் வந்து இது. அது வந்து ஒருத்தர் வந்து சொந்த ஊர்ல இருந்து வெளியூருக்கு போய் மறுபடியும் அவரோட ஊருக்கு வராரு. ஸோ அந்த இடத்துல நடக்கிற ஒரு விஷயம் தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். நான் நோட் பண்ண வரைக்கும் பாம்பு இருக்கா. ஸோ அதே மாதிரிதான் டீசர்லயும் வந்து அந்த மாதிரி வச்சிருந்தாங்க. ஸோ அரவிந்த் சாமி ஏதோ ஒரு விஷயத்துக்காக தஞ்சாவூர் 96ல காமிச்சாரு, தஞ்சாவூர் வைபு வருது அப்படின்ற மாதிரி. ஸோ வந்துடுறாரு. ஸோ அதுக்கப்புறமா வந்து கார்த்தி வந்து என்ன யாருக்கு தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி சிங் சவுண்டுன்னு நினைக்கிறேன், லைவ் சவுண்டு சூப்பரா இருந்துச்சு. வாய்ஸ் அவர் பேசுறதுலே தெரியுது வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்கா, ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப அத்தென்டிசிட்டியோட பயங்கரமா இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். யாருன்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம். ஸோ அதுல அவர் கேட்கிற ஒரு விஷயம் ரொம்ப வெகுலியா பேசுறது, அந்த ஊர் சைட்லாம் அந்த வெகுலியா பேசுவாங்க. ஸோ அதே மாதிரி கார்த்தி பேசுற ஒரு விஷயம், அந்த கெட்டப் கூட அந்த சிமிலர் டு வந்தியத்தேவன் கெட்டப் மாதிரி தான் இருக்கு கார்த்தியோட கெட்டப். நான் இப்ப நாட்டுப்பால் டீ உங்ககிட்ட கேட்டேனா. ஸோ அதெல்லாம் ஒரு மாதிரி சூப்பரா இருந்துச்சு. அவர் கேட்கிற கேள்வி, அந்த பணத்தை வந்து அரவிந்த் சாமி இது பண்ணும்போது அப்பா நிறைய காசு வச்சிருக்காரு அப்படின்னு சொல்ற ஒரு விஷயத்திலே பசத்து கேட்டா கொடுப்பாரு அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம்லாம் ஒரு மாதிரி செம்மையாவே இருந்துச்சு அப்படின்னு சொன்னா. அத்தா நிறைய காசு வச்சிருக்காருடியே, ஆத்திர அவசரம் கேட்கலாம் போலடியே. ஸோ ட்ரைலர் வந்து எப்படி சொல்றா, ரொம்ப ஃபிளாட்டா இருக்கு. ஒரு பொதுவாகவே வந்து ட்ரைலர் டீசர் பொதுவாக வந்து டீசர்ல என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கிறதுக்கு, ஐபி இருக்கிறதுக்கு அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ ஆல்பம்ல வந்து பாடலாம் கேட்ட வரைக்குமே ஒரு மாதிரி ரொம்ப எமோஷனலான ஒரு டிராவலா தான் இருக்கு. ஒரு எமோஷனல் ரோலர் கோஸ்டர் மாதிரியான ஒரு படம் வந்து ஃபீல் பண்ண முடியுது. ஆனா அது வந்து டீசர்ல இல்லை. டீசர்ல ரொம்ப ஃபன்னா ஃபிளாட்டா ஃபன் சீன்ஸ்லாம் நிறைய விஷயம்லாம் இருக்கு. ஸோ அதுல ரொம்ப ஃபிளாட்டா ஏன் வச்சிருக்காங்க தெரியல. ஒருவேளை படத்துக்கு போயினா 96 அந்த மாதிரி தான் அவங்களோட. நீங்க 96 ட்ரைலர் பாத்தீங்கன்னா தெரியும், அதுவே ரொம்ப ஃபிளாட்டா தான் இருக்கும். ரொம்ப நம்ம படத்துல ஒரு மாதிரி இருப்போம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், அது வந்து ட்ரைலர்ல பெருசாலாம் இருக்காது. ஸோ அதே போலதான் இதுவும் பண்ணியிருக்காங்க. ஸோ சூப்பரா இருக்கு. ஏன்னா 96 படத்தோட தாக்கம் இப்போ வரைக்கும் இருக்கு. இப்போ நம்ம திரும்பி பார்த்தோம்னா கூட அதே தாக்கம் டக்குன்னு ஒரு அடிச்சுட்டு வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ நாஸ்டாலஜியா நிறைய ஃபீல் வந்து கொடுக்குற ஒரு டைரக்டர் தான் பிரேம்குமார். ஸோ இதுவும் எனக்கு கேட்டால் அந்த மாதிரி நாஸ்டாலஜிக்கான இந்த ஊரை விட்டு சென்னைக்கு வந்துட்டவங்க அவங்களோட நாஸ்டாலஜிக்கான ஒரு ஃபீலா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஹோப். ஸோ மெய்யழகன் டீசர் வாஸ் நைஸ், சூப்பர். இதுக்கு மேல என்ன சொல்றது, நல்லா இருக்கு. படம் வந்தா தெரிஞ்சுக்கும்.